வெல்கம் டு டிஜி விலாக்ஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரைக்கு தான் நம்ம இப்போ வந்து கிளம்பியிருக்கோம். மதுரையில் மதுரையோட சீரீஸ் அப்படின்றது தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. இல்லை ஃபுல் மதுரையோட விலாகும் எல்லாமே மதுரையோட பிளேசஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை சீரீஸ் வரும் அப்படின்றதெல்லாம் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நிறைய வீடியோ இருக்கும். எதில் நம்ம அப்படி போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக்கில் தான் போகிறோம். ஏன்னா எனக்கு வந்து ஃபேவரட் வந்து பைக்கில் போகிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம பைக்கில் தான் போகிறோம். இது நம்மளோட ஃபஸ்ட்டு சீரீஸ், மதுரை சீரீஸ் தான் வந்து நம்மளோட ஃபஸ்ட்டு சீரீஸ் அப்படின்றதால எனக்கு எப்படி பேச வரும் எப்படி பேச வரல அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஃபன்னாக என்டர்டெயின்மெண்ட்டாக எடுத்துருக்கேன். சரி, ஓகே. ஆல்ரெடி டைம் ஆகிடுச்சு. 5 மணிக்கு கிளம்பணும்னு பிளான் போட்டோம். 5 மணிக்கு கிளம்பணும்னு பிளான் போட்டோம். ஆனால் டைம் பார்த்தா 7க்கு மேலே ஆகிடுச்சு. சரி, ஓகே. அப்படியே நம்ம வண்டி எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டு பரவாயில்ல, கண்டிப்பாக நிறைய இடத்துல நிப்பாட்டுவோம். நிப்பாட்டிட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம எங்கே வந்துருக்கோம்னா டீ பிரேக் எடுக்கிறதுக்காக படிப்போம். மேல்மருவத்தூர் தாண்டி ஒரு 10 to 15 கிலோமீட்டர் வந்தாச்சு. டைம் வந்து 8:40 ஆகுது. 8:40 கிட்டத்தட்ட சொல்லணும்னா 1 மணி நேரம் 40 நிமிஷமாக வண்டி ஓடிட்டு 100 கிலோமீட்டராக தொடர்ந்து ஓட்டியே ஆகணும் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும். நம்மளை மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட்லாம் வச்சு எப்படி விளாக் பண்ணுறோம்னு எனக்கே தெரியல. நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட். சுற்றி யாரும் இருக்கும், அதுவே பேசியே வராது. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோவர்ட். இப்போ கூட பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு மாதிரியாக நினைப்பாங்களோ, அவங்க எதுவும் நினைக்கல. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நான் தான் அப்படி நினச்சிட்டு இருக்கேன். இன்னும் மதுரைக்கு வந்து நான் மதுரைக்கு ரூட்டே போடலை. நான் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக போனால் தான் மதுரை. சென்னையிலேருந்து ஸ்ட்ரைட் ரோடு எடுத்தால் மதுரை அப்படின்ற ஒரு பிளான் போயிட்டு இருக்கேன். மதுரை நம்மளை பார்த்துக்கணும். இன்னும் 343 கிலோமீட்டர் இருக்குது. 343 கிலோமீட்டர் விட்டாமல் ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி ஸ்டாப் அடிச்சு ஓட்டணும்னா போயிடலாம். ஆனால் எப்படி போகுதுன்னு தெரியல. சரி, பார்ப்போம். சரி, ஓகே. டீ குடிச்சிட்டு பிஸ்கெட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புறப்ப வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். தைலம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் தைலம் கண்டிப்பாக தேவை. தைலத்தை வச்சுட்டோம். ஓகே, டீ கொடுத்தாச்சு. மேலே வெயிலும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படியே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். கிளம்புமா? எனக்கு இப்போ கிளம்புறது கூட பிரச்சனை இல்லை. இப்போ கலட்டின எல்லாத்தையும் மாற்றணும். நம்ம வண்டியும் இங்கே தான் நிற்கிது. கலட்டின எல்லாத்தையும் மாற்றணும். அதுதான் பெரிய விஷயமா இருக்குது. சேஃப்டி இல்லாமல் போக முடியலை. இதை மாற்றுறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகுது. அதுதான் விருப்பம். இதெல்லாம் எப்படி தான் விளாக் சேனல்லாம் பண்ணுறாங்கன்னு தெரியலை. இதெல்லாம் மாட்டி நம்ம கிளம்பி போகணும்னாலே தலைலாம் வலிக்குது. சரி, ஓகே. மாட்டிட்டு கிளம்ப ஆரம்பிப்போம். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ எங்கடா ஸ்டாப் பண்ணி உட்காந்துருக்கேன் அப்படின்னா ஒரு மரத்துக்கு கீழே அப்படியே உட்காந்துருக்கும். ஏன்னா டைம் ஆனால் இன்னும் டைம் கூட ஆகலை. டைம் வந்து 10:20 தான் ஆகுது. ஆனால் வெயில் அடிக்கிறது கிழிக்குது. ஓட்டவும் முடியலை. அப்பயே அம்மா சொன்னாங்க, வண்டி எடுத்துகிட்டு போவாரா, பஸ்ஸில் போடா. நான் தான் போனால் வண்டியில் தான் போவேன் அப்படின்ட்டு வண்டியில் போனேன். அனுபவிக்கிறேன். ஓகே, பார்த்துக்கலாம். எத்தனை கிலோமீட்டர் கிராஸ் பண்ணியிருக்கோன்னா வெறும் 50 கிலோமீட்டர் தான் கிராஸ் பண்ணியிருக்கோம். 100 கிலோமீட்டர் பிளான் கொடுப்போம். ஆனால் அடிக்கிற வெயிலுக்கு 100 கிலோமீட்டர்லாம் ரொம்ப கஷ்டம் போல். அதுக்கு தான் வண்டிக்கும் கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்த மாதிரி இருக்கும். நம்மளும் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்த மாதிரி இருக்கும். முடியலை, உடம்பு கிட்டங்கெல்லாம் வலிக்குது. அதனால தான் அப்பயே நான் வந்து அங்கே அந்த வீடியோ இதுலேயே பார்த்துருப்பீங்க, தைலம் வாங்கி வச்சுருக்கேன். கழுத்துலாம் வலிக்குது. சேர்த்துட்டு அப்படியே பொறுமையாகவே போவோம். எதுக்கு ஸ்பீடாலாம் போய்கிட்டு? யாரும் ஸ்பீடாக வண்டி ஓட்டாதீங்க. அதே மாதிரி ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க. சேஃபாக ஓட்டுங்க. ஏன்னா நம்மளே கரெக்டாக போனாலும் வரவங்க கரெக்டாக வருவாங்களான்னு தெரியாது. அதனால் சேஃபாக வண்டி ஓட்டுங்க. எப்படி வீடியோ என்ன இதில் போகுதுன்னு தெரில.
ஏன்னா நான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் மாதிரி. எனக்கு வந்து சுற்றி ஒரு 4 பேர் இருந்தாங்கன்னா பேசவே வராது, ஸ்டக் ஆகிடுவேன் நான்லாம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஆனால் எப்படி பிளாக் சேனல் எடுத்துகிட்டு போக போகிறேன் அப்படின்னு தெரில. ஆனால் கண்டிப்பாக அது நல்லா எடுத்துகிட்டு போவேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாகவும் எடுத்துகிட்டு போவேன். அதுக்கு நான் கேரண்டி. முடிஞ்ச அளவுக்கு ஃபன்னாகவும் எடுத்துகிட்டு போவேன். அப்புறம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற புது புது இடங்கள் எல்லாத்துக்குமே நம்ம போவோம். இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு விலாக் ஸ்டார்ட் ஆகிற ஃபஸ்ட்டு விலாக் வீடியோ. கண்டிப்பாக நல்லாயிருக்கும், பாருங்கள். ஃபாலோ வந்து இதுலையா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்புறம் ஷேர் பண்ணி எல்லாருக்கும் கொஞ்சம் இந்த மாதிரி அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பையனா நினச்சி ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? போயிட்டு மதுரையில் போயிட்டு உங்களுக்கு இதை தாண்டி மதுரையில் வந்து ஏகப்பட்ட பிளேசஸ்க்கு மதுரையில் இருந்தாலுமே அவங்களுக்கு பாதி பிளேசஸ் தெரியாது அப்படின்ற அந்த பிளேசஸ்லாம் நம்ம வந்து இதில் வச்சுருக்கோம். ஒரு வீடியோவாக அடுத்தடுத்து வரும். அதை கண்டிப்பாக வந்து பாருங்கள், ஓகேவா? நல்லாயிருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருப்போம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும், பாருங்கள். சரி, ஓகே. இப்போ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். ஏன்னா ஆல்ரெடி நிப்பாட்டி ரொம்ப நேரம் ஆச்சு. டைம் 10:20 ஆகுது. 150 தான் கிராஸ் பண்ணியிருக்கோம். கிராஸ் பண்ணிடுவோம், பண்ண முடியும். ஓகே, சரி, அப்படியே கிளம்பலாமா? ஓகே, நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா தேர்ட் ஸ்டாப் தான். அடிக்கிற வெயிலுக்கும் பார்த்தீங்கன்னா அடிக்கிற வெயிலுக்கும் இதுக்கும் சுத்தமாக முடியலை. அதனால இப்போ 3வது ஸ்டாப் எடுத்துருக்கோம். நான் பேசுகிறது வந்து ஒரு மாதிரி இதுவாக அப்படியே ஸ்லோமாவா என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் இருக்கும். ஏன்னா எனக்கே தெரியும். அதனால் பேசி அந்த இது கேமராவை பார்த்தாலே ஃபியர் தான் வருது. கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம். விலாகும் கண்டிப்பாக நல்லா தான் இருக்கும். ஏன்னா வந்து அடுத்தடுத்து நல்லா தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ரெகுலராக வீடியோ கொடுக்கணுன்னு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் கண்டிப்பாக ஒரு ஃபன் என்டர்டெயின்மெண்ட். அடுத்து உங்களுக்கு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கான அந்த இடத்துல எப்படி இருக்குது என்ன ஏதுன்றதுலாம் நம்ம வந்து விலாகில் பார்ப்போம். மதுரையில் கிட்டத்தட்ட ஒரு 6 to 9 வரைக்கும் பிளேசஸ் பார்த்துருக்கோம். அதில் எந்தெந்த பிளேஸ் நம்ம போகிறோம் அப்படின்றது போனால் தான் தெரியும். அதேமாதிரி நீங்கள் வந்து நம்ம விலாகு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு விலாக் வந்து அடுத்தடுத்து ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே, நம்ம அடுத்து வண்டி எடுத்துகிட்டு கிளம்புவோம். பேசாமல் பஸ்லேயே வந்திருக்கலாம், அவசரப்பட்டுட்டோம். சரி, ஓகே, கிளம்பலாம் வாங்க. என்னடா அதுக்குள்ளே 4வது ஸ்டாப்பா அப்படின்னு கேட்டாங்க. 4வது ஸ்டாப் இல்லை, எனக்கு ஒரு சம்பவம் பண்ணி விட்டுருச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா நீங்களே பாருங்க. மழை பிரித்து மேய்ஞ்சிருச்சு. அவ்வளோ மழை பெய்ஞ்சிருச்சு. ஃபுல்லாக ஆல்ரெடி பாதி நடந்தாச்சு. மீதியில் கொஞ்சம் உட்காந்துருக்கோம். சரி, பேக்கில் கேமராலாம் இருக்குது, அதனால வந்து சரி வேணாம் அப்படின்னு போனால் கண்ணிலேயே அடிக்குது மண். கண்ணிலேயே அடிக்குது மழை. பொட்டுன்னு அடிக்குது. எங்கே வண்டி ஓட்டுறது? அதனால சரி அப்படின்னு பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். மழை நின்றோன்னா அப்படியே எடுத்துகிட்டு கிளம்ப வேண்டியதான். மழை நிற்கிறதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, இந்த சீரீஸ் ஸ்டார்டிங்லேயே இப்படி இருக்குது, எண்டிங் வரைக்கும் என்னென்ன ஆக போகுது, எப்படி போக போகுதுன்னே தெரியல. நல்லா தான் போகும், பார்ப்போம். எது வந்தாலும் சரி வச்சு பண்ணிடுவோம். பண்ணி நல்லா விளையாட எடுத்துகிட்டு போவோம். இந்த நேரத்தில் கப்பல்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா வந்து அவங்க மலையில் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அவங்க போவாங்க. போகலாம், தப்பு இல்லை. ஆனால் அதை பார்க்குறப்ப சிங்கிள்ஸ் பாதி பேருக்கு இதுவாங்க. அவ்வளோ வேற ஒன்று லவ் பண்ணலாம். ஆனால் வந்து முன்னேற நம்ம லவ் பண்ணாங்க, இல்லைன்னா லவ் மாப்பிள்ள இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். அப்படின்லாம் கிடையாது, பட்டது சொல்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே, கிளம்பிட்டு அப்படியே விளாட்டை வந்து கண்டினியூ பண்ணுறேன்.
என்னடா ட்ராவல் பண்ணிட்டு இருந்து இப்போ திடீர்னு வந்துட்ட, வீட்டுக்கே வந்துட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் வீட்டுக்கே வந்தாச்சு. ஏன் நடுவில் விளாக் பண்ணல அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதான் மழை பெஞ்சிச்சா, அதோட அப்புறமா கேமரா அப்படியே எல்லாத்தையும் எடுத்து உள்ளே வச்சாச்சு. அதனால தான் விளாக் பண்ண முடியல. ஓகேவா, அடுத்தடுத்த வீடியோவில் இருந்து நம்மளை பார்ப்பீங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல்லாக வந்து மதுரையில் என்னென்ன இருக்குது, ஏது எது இருக்குது, மதுரையிலே இருக்கவங்களுக்கு தெரியாததை கூட போகலாம். அந்த மாதிரி சின்ன பிளேசஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்குது. அதெல்லாம் பிளான் போட்டு வச்சுருக்கோம். கண்டிப்பாக அதெல்லாம் போகலாம். ஓகே, மறக்காமல் நம்ம வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க.